ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ட்ரிப்புக்கு முன்னாடி நாள் ஈவினிங்லேருந்தே நான் வந்து vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு ட்ராவல் கலந்த ஒரு ஈவினிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போறோம். நாங்க எல்லாருமே வீட்ல இருந்தே சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பேசிட்டோம். ஸோ ஆளுக்கு வந்து ஒவ்வொரு டிஷ் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்க வந்து புளி சாப்பாடு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸ்நாக்ஸு எல்லாமே வீட்லேருந்தே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து நான் டீ போட போட சைடில் வந்து பைனாப்பிள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிடலாம், அப்போ தான் நமக்கு வந்து ஹோல் டே கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே எல்லோரும் சமையல் ஸ்நாக்ஸு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். டீ குடிக்கிற கேப்பில் இந்த புளியை ஊற வச்சிட்டோம்னா புளி சாப்பாடு செய்கிறதுக்கு ஈஸியாக புளி வந்து ஊறிடும் இல்லையா? அதனால வந்து புளியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம புளி சாப்பாடு கிளறது நைட் டின்னர் வேலை எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறதுக்கு வந்து போயிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக தான் குடிப்பாங்க. எனக்கு கொஞ்சம் சர்க்கரை இருந்தால் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் ரீசெண்டாக அந்த அனிமல் பிளானெட்டில் இந்த மாதிரி சீத்தா, டைகர், லயன்னு சொல்லிட்டு எதையாவது பார்த்துட்டே அப்படியே ரிலாக்ஸிங்காக வந்து டீ குடிச்சிட்ருப்போம். டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா டீ குடித்த பாத்திரத்தையும் வந்து கையோட கழுவி வச்சுடுவேன். சிங்கில் வந்து அப்படியே பாத்திரத்தை வந்து போட்டு வச்சுருக்கிறது வந்து எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது. எப்போவுமே சிங்கில் பாத்திரம் இல்லாமல் கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் தான் வந்து எனக்கு நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால அந்த வேலையை முடித்தோடனே கையோட பாத்திரத்தையுமே கழுவி வச்சுட்டு தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். பாத்திரம் ஃபுல்லாக சேர்த்து வச்சு வாஷ் பண்ணோம்னா அது என்னமோ அதுவே ஒரு பெரிய வேலை மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அதனால தான் இப்படி பண்ணிவிடுவேன். டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு பாத்திரமும் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டா அது ஊறிட்டுருக்கோம் இல்லையா? அதனால் வந்து சப்பாத்தி மாவு தான் ஹஸ்பண்ட் பிசைஞ்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து புளி சாப்பாட்டுக்கு சாப்பாடு வந்து வைக்கணும்ல, அதுக்காக அரிசி வந்து கழுவி வச்சிட்ருக்கேன். நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறமா கனடாவில் வந்து சோனா மசூரி அரிசி தான் வாங்கிட்டு வந்தோம். அதுதான் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். டெய்லியும் பாஸ்மதிலாம் சாப்பிட்றது கஷ்டம், அதனால் அதுதான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு வெப்சைட்டில் பொன்னி அரிசி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது ஆர்டர் போட்டிருந்தோம். இந்த அரிசி கொஞ்சம் பழைய அரிசி மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து கொஞ்சம் உப்பு போட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சோம்னா தான் அந்த அரிசியோட வாசம் வந்து போகுது. அதனால் வந்து தண்ணியில் ஊற போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து புளி சாதம் இந்த கோயில் பிரசாதம் ஸ்டைலில் வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தான் ஆசை. அதனால வந்து இன்றைக்கி அந்த மாதிரி ஸ்டைலில் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். கொஞ்சம் யூடியூப் வீடியோஸ், கொஞ்சம் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் ஒரு டைப்பில் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு அதை வறுத்து ஆற வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதை வறுத்து ஆற வச்சுட்டோம். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் டின்னருக்கு சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் 2 பேருமே வந்து சப்பாத்தி போடுவோம். அவங்க வந்து தேய்ச்சி கொடுப்பாங்க, நான் வந்து சப்பாத்தி போட்டு எடுப்பேன். ஸோ சட்டுன்னு வந்து வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா 2 பேரும் சாப்பிட்டுட்டு அடுத்தது வந்து புளி சாப்பாடு தான் ரெடி பண்ணணும். சப்பாத்திக்கு வந்து இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு எக் கிரேவி இருந்துச்சு. நாங்கள் எக் கிரேவி வந்து மதியமே செஞ்சுருந்தோம். அதுவே வந்து கரெக்டாக போயிடும்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு வந்து அதை பிளான் பண்ணி தான் சப்பாத்தி வந்து செஞ்சோம். சாப்பிட்றதுக்குள்ளே சாப்பாடு வச்சிட்டோம்னா விசில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடையும் வந்து கழுவி வச்சாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு வந்துட்டு அடுத்தது வந்து புளி சாப்பாடு செய்ய வேண்டியது தான். எக் கிரேவி வந்து நிறைய டைப்பில் பண்ணலாம். அதில் வந்து இது ஒரு டைப்பு. இது மாதிரி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும், ரைஸுக்கும் சரி சப்பாத்திக்கும் சரி. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து புளி கரைச்சிட்டு புளி வந்து நல்லா கொதிச்சு திக்காகணும்ல, அதுக்காக வந்து தாளிச்சு விட்டுட்டோம் புளி தண்ணியை. சாப்பாடு வந்து விசில் வந்துருச்சு. விசில் அடங்கினதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சிட்டோம்னா புளி ஊற்றி கிளறதுக்கு வந்து ரெடி ஆகிடும். அந்த பவுடரையுமே நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டோம். நாங்கள் ஏற்கனவே வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ராவாக இருந்த பவுடரையும் ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம். புளி தண்ணியும் நல்லா வந்து கெட்டி ஆகிடுச்சு. இப்போ வந்து சாப்பாடோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா புளி சாப்பாடு வந்து ரெடி ஆகிடும். சாப்பாடு வந்து நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டோம். அப்போ தான் வந்து உதிரி உதிரியாக இருக்கும்ல புளி சாதம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சிட்டதுனால நமக்கு வந்து கிளறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சாப்பாடும் வந்து உடையாது ஈஸியாக. அதனால் வந்து கொஞ்சம் பவுட்ரு வந்து பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக இந்த சாப்பாட்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு.
ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்பாத்தியும் குருமாவும் தான் செஞ்சு கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சப்பாத்தி ஒருத்தரும், குருமா ஒருத்தரும் செஞ்சு கொண்டு வந்துருவாங்க. நாங்கள் வந்து இங்கே புளி சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா பாட்டில் ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் டிவியில் ஏதாவது சீரீஸ் பார்த்துட்டு அவ்வளோதான், தூங்க போக வேண்டியதுதான். இங்கே வந்து நம்ம டேப்பில் வர தண்ணியே வந்து ஃப்ரெஷ் வாட்டர் தான் குடிக்கலாம், குடிக்கிற தண்ணி தான். ஆனால் கோல்டு வாட்டர் தான் குடிக்கணும், ஹாட் வாட்டர் வந்து ப்ரிஃபரபிள் கிடையாது. அதனால் வந்து கோல்டு வாட்டரை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு, பத்தாவதுக்கு வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கணும் தண்ணிங்கிறதுக்காக நான் ஃப்ளாஸ்கில் வந்து சுடு தண்ணி வச்சுருப்பேன், அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவேன். நான் வந்து இங்கே கனடா வந்து 6 மந்த்ஸ்க்கு மேலேயே ஆச்சு. வந்ததுலேருந்து எங்கேயுமே வெளியிலேயே போக முடியல. நான் வந்த டைமும் கரெக்டாக வந்து வின்டராக இருந்ததுனால எங்கேயுமே ஜாக்கெட் இல்லாமல் சுத்தமாக போகவே முடியாது. அப்படியும் ஜாக்கெட் போட்டு போனாலும் பயங்கரமாக குளிரும். அதனால சரி நாங்களும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ சம்மர் வரப்போகுது அப்படின்றதுனால இதுக்கப்புறம் கொஞ்சம் வெளில போகிறதுக்கு பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். இருந்தாலும் ஜாக்கெட் இல்லாமல் போக முடியாது. சரி பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. வீடியோ வந்து அப்படியே அடுத்த நாள் மார்னிங் வந்து கண்டினியூ ஆகுது. மார்னிங் வந்து ஒரு 7 o'clock போல் எழுந்திரிச்சிட்டு எனக்கு மட்டும் ஒரு டம்ளர் காஃபி மட்டும் போட்டுக்கிட்டேன். அவங்க வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு மட்டும் காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா 2 பேருமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரெட்டு மட்டும் சாப்பிட்டுக்கலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட்டு மட்டும் தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் புளி சாப்பாடு வந்து அந்த லிட்டு கிளாஸுன்றதுனால அது எங்கேயும் வந்து ஸ்லிப் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை ஒரு கவர் போட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி ஃப்ளாஸ்க்கு, தண்ணி, பைனாப்பிள்னு எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து கார் எடுக்க போயிட்டாங்க. நானும் வந்து ரெடி ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க கார் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கால் பண்ணாங்க. அப்புறம் நானும் வந்து கீழே போயிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். போயிட்டு இனிமேல் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஹைவே ரீச் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது வந்து கொஞ்சம் தூரம் தான், பக்கத்தில் தான்றதுனால சீக்கிரமாக அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஹைவே வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ட்ரிப்பை விட அந்த ஜேர்னி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கும்பாங்கள்ல, அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ் போட்டுட்டு ஜாலியாக கேட்டுகிட்டே வந்து போயிட்டுருந்தோம். போகிற வழியில் ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றதுனால அப்படியே பச்சை பசேர்னு புல், பூன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே வந்து கண் பத்தலைன்ற மாதிரி எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். இது வந்து ஃபார்மிங் லேண்ட் மாதிரி இருக்குது, ஆனால் தெரியல. பட் வந்து அதில் எல்லாமே புல் தான் முளைச்சிருக்கு. நிறைய வந்து அப்படியே சூப்பராக துளிர் விட்டுருந்துச்சு. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு 2 ஹவர்ஸ்லேயே வந்து டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தான் தெரில. அதில் கொஞ்சம் நேரம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக பார்க் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். எவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த இடம்னு மட்டும் பாருங்கள். இது வந்து ஃபுல்லாகவே ஒரு வில்லேஜ் சைடு மாதிரி போல். இங்கே வந்து எந்த கடையும் எதுவுமே இல்லை. சும்மா அங்கங்கே கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு வீடு மட்டும்தான் இருந்துச்சு. அதில் ஓரமாக வந்து இந்த ஃபால்ஸும் அப்படியே வந்து கடலும் தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டெஸ்டினேஷன் வந்து. நாங்கள் ஜஸ்ட்டு வந்து ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகலை. ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் எல்லோரும் சேர்ந்து போனோம். ஆனால் நிஜமாகவே ஒர்த்து தான். சுற்றியும் அப்படியே அமைதியாக இருக்கவும் அந்த தண்ணியோட சலசலப்பு மட்டும் கேட்குறதுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து எங்களோட அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது. ஃபஸ்ட்டு வந்து வேற ஒரு ஃபால்ஸ்க்கு வந்து பிளான் பண்ணோம். அது வந்து ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து பக்கத்துலேயே கடல் இருக்கிற மாதிரி இருக்கவும் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே இதுக்கே போகலான்னு சொல்லிட்டு இந்த ட்ரிப்பே வந்து ஓகே பண்ணிட்டோம். அந்த கார்னரில் தெரிஞ்சிச்சு இல்லையா, அதுதான் வந்து ஃபால்ஸு. அது ஏதோ ஒரு டனல்குள்ளேருந்து வர மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே அந்த ஃபால்ஸ்லேருந்து விழுகிற தண்ணி வந்துட்டு அந்த ஓஷன் கூட வந்து மிக்ஸ் ஆகிடுது. இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே அட்லாண்டிக் கடல் தான். இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே லோ டைட்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் வந்து ரெயின் வர மாதிரியும் இருக்கும்னு சொல்லிட்டு வெதர் ஃபோர்காஸ்ட் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம்.
இதுவே வந்து சம்மர் டைமா இருந்தா கண்டிப்பா கொஞ்சம் பேர்னாச்சும் இருந்திருப்பாங்க. இது இன்னும் வந்து ஃபுல்லா சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகல அப்படின்றதுனால யாருமே இல்ல. நாங்க மட்டும் தான் அந்த ஸ்பாட்லயே இருந்தோம். சுத்தியும் வந்து அவ்ளோ அமைதியா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேக்ஸிமம் நம்ம வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்க்கு போனோம்னாலே நெறைய பேர் வந்திருப்பாங்க. அந்த மாரி தான் இருக்கும். பட் யாருமே இல்லாம ஒரு ஸ்பாட்ல வந்து நம்ம என்ஜாய் பண்றதுங்கிறது நிஜமாவே ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. அலை வந்து ரொம்ப ஸ்பீடாலாம் வரல. அப்படியே மெதுவா வந்து அலை வந்துட்டு இருந்துச்சு. அந்த பாறையில அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு, அத அப்படியே ரசிச்சுட்டு, கொஞ்ச நேரம் அந்த பிளேஸ என்ஜாய் பண்ணிட்டு, கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் கூட எடுத்தோம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்க சாப்பிட போலான்னு போறப்போ கரெக்ட்டா பார்த்தா மழை வேற வந்துருச்சு. ஆனா அந்த ஸ்பாட் யோசிச்சு பாருங்க. சைட்லயே வந்து கடல், பக்கத்துல வந்து சைட்ல ஒரு டேபிள் போட்டு அதில வீட்லேருந்து சமைச்சு கொண்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்றதுக்கு, அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட எந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்கும் இல்லையா? கூடவே வந்து மழை வேற தூறிட்டு இருந்துச்சு. இந்த குளிர் ஒண்ணு மட்டும் கம்மியா இருந்திருந்தா, அந்த அன்னைக்கு அவ்ளோ நல்லா இருந்திருக்கும். சாப்பிட சாப்பிட சப்பாத்திய பிக்கிற அளவுக்கு கூட கையில தெம்பில்லன்ற மாரி கை அப்படியே உறைஞ்சு போயிடுச்சு. அவ்ளோ குளிரு. மழை வேற வர ஸ்டார்ட் ஆகும். இன்னுமே குளிர் வந்து கொஞ்சம் அதிகமான மாரி ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே எல்லாரும் பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவ்வளோதான். ரொம்ப நேரம் அப்படியே அங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்பாட் வந்து கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு டெசர்ட் மாரி கூட ஃப்ரெண்டு வந்து ஒரு கேக் கொண்டு வந்திருந்தாங்க. பைனாப்பிள் கேக் அவங்களே வீட்ல பேக் பண்ணி கொண்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு பீஸ் அத அப்படியே சாப்பிட்டுட்டு, அடுத்து எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட்டு வந்து வால்மார்ட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் பாதி தூரம் போற வழியிலேயே வந்து டெசிஷன் மாறிடுச்சு. அது அடுத்து எந்த ஸ்பாட்டுங்கிறத நீங்களே பாருங்க. பீச்சுக்கு தாங்க போயிருந்தோம். நாங்க வந்து வால்மார்ட் போலான்னு தான் கெளம்புனோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி போற வழியில ஒரு பீச் இருக்கு, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, சரி அங்கேயே போலாமே, போயிட்டு போலாம் அதுக்கப்புறமா. அதான் இன்னும் டைம் இருக்குல்லன்னு சொல்லிட்டு, நாங்க அங்கேருந்து கொஞ்சம் சீக்கிரமாவே கெளம்புன மாரி கெளம்பிட்டோம் இல்லையா? அதனால வந்து இன்னும் நெறையாவே டைம் இருந்துச்சு. மதியம் தான் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு கெளம்பிட்டோம்ல. ஸோ வந்து அப்படியே பீச்சையும் பார்த்துட்டு, அப்புறமா வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். பீச்ல வந்து அலை நல்லாவே வந்து அடிச்சிட்டு இருந்துச்சு. இது வந்து பெபிள்ஸ் பீச். நம்ம ஊர்லலாம் சாண்ட் பீச் இருக்கிற மாதிரி இங்க வந்து பெபிள்ஸ் பீச் வந்து இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவுமே வந்து யாருமே இல்ல. அப்படியே அமைதியா அந்த அலையோட சத்தமும் நாங்களும் மட்டும் தான். நேச்சர் நிஜமாவே ரொம்ப அழகு தான். அத அப்படியே ரசிக்கிறதுக்கு வந்து நம்ம கண்கள் வந்து நிஜமாவே பத்தாதுன்ற மாரி தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே வந்து அந்த அலையோட சத்தத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு, அப்புறம் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நாங்க கிளம்பலான்னு டிசைட் பண்ணோம். நாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து கூலர்ஸ் போட்டு பார்க்கோம். அப்படியே இருட்டா இருந்த மாரி இருந்துச்சு. கூலர்ஸ் எடுத்துட்டு பார்த்தா, அப்படியே பிரைட்டா அவ்ளோ அழகா இருந்துச்சு அந்த கடல் பார்க்கறதுக்கு. கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் வந்து கடல் தண்ணி மட்டும் தான் தெரிஞ்சுதுன்ற மாதிரி பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. நான் வந்து ஊர்ல இருக்கும்போதே பெருசா பீச் எல்லாம் போனதில்ல. ஸோ கரெக்ட்டா சொல்லணும்னா, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபெக்ட்டான பீச் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும். இதில வந்து அந்த அலை சத்தம் மட்டும் இல்லாம, அந்த தண்ணி எல்லாமே அந்த கல்லெல்லாம் இருக்குல்ல சைட்ல, அந்த இடுக்குக்குள்ள போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போம்போது அந்த சத்தம் கேளுங்களேன், ஒரு மாரி சல சல சலன்னு சூப்பரா இருக்கு. குளிர் மட்டும் இல்லன்னா, இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருந்துட்டு போயிருந்திருக்கலாம். அங்க யாருமே இல்லாதனால அப்படியே சும்மா அந்த மூலைக்கும், இந்த மூலைக்கும் ஒரு வாக் போயிருந்தோம்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் ரொம்ப குளிர் ஆயிடுச்சு. கையெல்லாம் அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து சரி ஓகே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி வந்து வால்மார்ட் தான் போயிருந்தோம். கடைசியா வந்து வால்மார்ட் போயிட்டு, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. கார்ல வந்ததுனால கொஞ்சம் எல்லாத்தையுமே கார்லயே போட்டு போயிடலான்னு சொல்லி, தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்க ஆரம்பிச்சுட்டோம். ப்ராக்கோலி, கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாரி இருந்துச்சு. இங்கே மேக்ஸிமம் நமக்கு வந்து பாலக்கீரை தான் கிடைக்கும். அதனால அதையும் எடுத்துட்டு, குக்கும்பர் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியா இருந்துச்சு. 97 சென்ட்ஸ் தான். அது, அதுக்கப்புறம் பூண்டு, அப்புறம் வந்து ஆப்பிள் வந்து இந்த தடவ ஹனி கிரிஸ்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்துச்சு. அத ட்ரை பண்ணலான்னு சொல்லி எடுத்திருக்கோம். எப்படி இருக்கும்னு தெரியல. அப்புறம் தக்காளி கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. தக்காளி, வாழைப்பழம் இதெல்லாமே பிஸ்கட் பாக்கெட்ஸு இது எல்லாமே எடுத்துட்டோம்.
அப்புறம் இந்த வால்மார்ட்டில் வந்து சமோசாவும் கிடைக்கும். லாஸ்ட் டைம் வந்தப்போ நாங்கள் இந்த சமோசா வாங்கி எல்லோரும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வந்தோம். அதனால இந்த தடவையும் சரி ஒன்று வாங்கி சாப்பிட்லாம் எல்லோரும் ஷேர் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். கடைசியாக வந்து சாக்லேட் மில்க்கும் சமோசாவும் எடுத்துகிட்டு பில் போடுறதுக்கு வந்து போயிட்டோம். பக்கத்துலேயே வந்து மெக்டி இருக்கிறதுனால அங்கே போயிட்டு வாங்கினதில் ஒரு சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நான் வந்து எனக்கு மட்டும் ஹாட் சாக்லேட் வாங்கிக்கிட்டேன். ஓகேவாக இருந்துச்சு. எனக்கு ஏதாவது சூடாக குடிக்கணும் போல் இருந்துச்சு குளிருக்கு அதுக்கும். அதனால் வந்து இங்கே தான் டீ காஃபி எதுவுமே நல்லா இருக்காது, அதுவும் இல்லாமல் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இதை மட்டும் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான். நாங்கள் வெளியில் வந்து பார்த்தா செம்ம மழை. கொஞ்சம் மழை வந்து ஓகே ஆனதுக்கப்புறமா எல்லாத்தையும் கொண்டு போய் வேகமாக காரில் வச்சுட்டு கிளம்பிட்டோம். போக போக நல்லாவே மழை வந்து அதிகமாயிடுச்சு. அவ்வளோதான். அப்படியே வந்து ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டோம். மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால பின்னாடி திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தோமா, அது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி அப்படியே எடுத்துகிட்டு அவங்கள ட்ராப் பண்ணிட்டு என்னையும் வந்து அப்படியே அப்பார்ட்மெண்ட்டில் விட்டுட்டு அவங்க காரை வந்து விடுறதுக்கு போயிட்டாங்க. கார் வந்து நாங்கள் ரெண்டல் கார் தான் எடுத்திருந்தோம். அதனால் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க. நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.